Assalamualaikum all. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ egg hakka noodles or noodles recipe. பாருங்க நம்ம noodles எவ்வளவு சூப்பரா தனித்தனியா ஸ்டிக்கி இல்லாம இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க egg noodles பண்றதுக்கு என்னெல்லாம் ingredients வேணும்னு சொல்லி பார்க்கலாம். First hakka noodles நான் எடுத்துர்க்கேன். Then 3 large eggs. Then நமக்கு என்ன vegetables வேணுமோ அந்த vegetables எடுத்துர்க்கேன். Carrot, then cabbage, spring onions, then capsicum எடுத்துர்க்கேன். Then vinegar, pepper, oil, soya sauce, salt and tomato ketchup எடுத்துர்க்கேன். இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸ் பாயில் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து வாட்டர் வச்சுருக்கேன். அந்த வாட்டரில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகி பாயில் ஆனதும் நம்ம நூடுல்ஸ் போடலாம். ஸோ இப்போ வந்து நான் நம்மளுடைய நூடுல்ஸ் உள்ள போடுறேன். ஓகே, ஒரு 2 to 3 minutes ஆர் 5 minutes நல்லா பாயில் ஆகட்டும். இப்போ வந்து இது நல்ல ஒரு 5 minutes கிட்ட ஓகே பாயில் ஆகட்டும். தென் நம்ம வாட்டர்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பாருங்கள், நூடுல்ஸ் வந்து ஒரு நல்ல லெவலுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 1 minute கிட்ட பாயில் ஆகட்டும். இப்போ வந்து இதை வந்து ஃபுல்லாக வாட்டர்லாம் ட்ரைன் ஆகிறதுக்காக நான் ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு பேசனில் வச்சுக்கிறேன். இது வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கிறதுக்காக நான் நல்லா ஓகே ஒரு 2 spoons ஆஃப் ஆயில் 2 to 3 spoons ஆஃப் ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ தட் வந்து ஒன்றோட ஒன்று வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். தென் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நூடுல்ஸ் சாப்பிடும்போது தனித்தனியாக இருக்கும். அப்போ தான் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து எக்கை வந்து நல்லா காரிஸ் மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ வந்து நான் வந்து ஒரு 2 spoons ஆஃப் ஆயில் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். ஓகே, ஆயில் போட்டேன். தென் இப்போ வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதும் எக்ஸ் போடலாம். தென் இப்போ வந்து நான் நம்மளுடைய 3 eggs போட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் காரிஸ் மாதிரி ஆகும். ஏன்னா நம்ம எக் நூடுல்ஸ் மேக் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், எக் காரிஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து வெஜிடபிள்ஸை நல்லா வதக்கிக்கலாம். 3 spoons ஆஃப் ஆயில் நான் போட்டுக்கிறேன். தென் ஆயில் ஹீட் ஆனதும் வெஜிடபிள்ஸ் ஒன்று நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆனியன்ஸ். ஸோ அதை கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கலாம். தென் நான் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணுறேன். தென் அப்படியே ஹீட் ஆனதும் ஒரு வெஜிடபிள்ஸ் தான் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட். தென் அதை ஒரு 2 minutes நல்லா நீங்கள் தென் ஃபைனலி நம்மளுடைய கேபேஜ். ஸோ தென் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஒரு 5 minutes கிட்ட குக் பண்ணிக்கலாம். தென் இப்போ வந்து நான் 2 spoons ஆஃப் சாஸ் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் சோயா சாஸ் 2 spoons ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தென் வந்து 1 spoon ஆஃப் வினிகர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் உங்களுக்கு வேணும்னா டேஸ்ட்டாக கொஞ்சம் சால்ட் வந்து இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஃபைனலாக நூடுல்ஸ் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு மேக்ஸிமம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து எக்ஸ் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இந்த நூடுல்ஸ் கூட வந்து பாருங்கள், சேம் லைக் மேகி மசாலா நூடுல்ஸ் மசாலா தந்திருக்காங்க. அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனலி நம்மளோட இம்பார்ட்டண்ட் இன்க்ரீடியண்ட் அதாவது நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தென் இதை நல்லா ஃப்ரண்ட் பேக் சொல்லி நல்லா மசாலாலாம் எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்பைஸியாக நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சால்ட். ஓகே, சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தென் பெப்பர், நிறைய பெப்பர். ஓகே, ஸோ தட் பெப்பர் தான் வந்து நூடுல்ஸ் சூப்பு இது மாதிரி சைனீஸ் டிஷ்க்கெலாம் வந்து பெப்பர் ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தென் இதை மிக்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுடைய நூடுல்ஸ் சூப்பராக ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. எம்மியாக வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. Bye bye, see you.